ஹாய், நம்ம இன்னைக்கு சமபந்தியில் சீஸி கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அதுக்கு கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நம்ம முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிடணும், சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ண கார்லிக் பட்டரை 4 ஸ்லைஸ்லயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். தின் கோட்டிங் இருந்தா போதும், நம்ம நிறைய தடவணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம 2 சைடுமே பட்டர் தடவ போறோம். அடுத்தது மொசரல்லா சீஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் சீஸை கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது 1 பச்சை மிளகா சின்ன சின்னதா நறுக்கியிருக்கேன், அதை இது மேல வச்சுக்கிறேன். ஒரு ஸ்லைஸ்க்கும் ஒரு பச்சை மிளகா. அடுத்து இந்த பிரெட் எடுத்து இது மேல இப்படி வச்சு ஜென்டிலா ஒரு பிரஸ் பண்ணுங்க, so that அது கொஞ்சம் ஒட்டிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. இப்போ இந்த சைடும் நம்ம கார்லிக் பட்டரை தடவிக்கலாம். தடவியாச்சு. வாங்க இப்போ நம்ம தவால ஃப்ரை பண்ணலாம். பட்டர் தடவின பக்கத்தை நம்ம தவா பக்கமா வச்சிடலாம். நம்ம சிம்லியே வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கார்லிக் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமா தீஞ்சிடும். தீஞ்சிட்டா டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த சைடும் மேல நம்ம கார்லிக் பட்டர் தடவிக்க போறோம். அடுத்தது இதை மூடி வச்சிடணும். ஏன்னா மூடி வச்சாதான் அந்த சூடெல்லாம் அப்படியே உள்ள இருக்கும். அந்த சூட்ல நம்மளோட சீஸ் அவ்வளோ சூப்பரா மெல்ட் ஆகிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சு நான் அந்த மாதிரி மூடி வச்சிருந்தேன். இப்போ இது மேல மிக்சட் ஹர்ப்ஸ், இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான். நீங்க இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது மேல திரும்பவும் நான் கொஞ்சமா பட்டர் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா அது அப்பதான் ஒட்டும் நம்மளோட பிரெட்ல. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது நம்ம டோஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா நம்ம பட்டரோ நெய்யோ எண்ணெயோ எதுவுமே விட தேவையில்ல. நம்ம தடவின பட்டரே போதும் இது நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்கு. பாருங்க, நல்லா சூப்பரா கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் அந்த பக்கம் வரணும், அதனால நான் திருப்பி போட்டிருக்கேன். செம கிறிஸ்பியா இருக்கு மேல. ஓகே, இந்த சைடும் நல்லா சூப்பரா கோல்ட் கலர்ல அழகா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் இதை அப்படியே சர்வ் பண்ணாம கட் பண்ணி சர்வ் பண்ண போறேன். கட் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பிரிச்சு காமிக்கிறேன். சீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள. வாவ், செம்மையா இருக்கு பாருங்க. அவ்வளோ கூயா இருக்கு. இழுக்க இழுக்க ஸ்ட்ரிங்கியா வந்துட்டே இருக்கு. நல்ல வாசமா இருக்கு. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போறேன்.
அப்படியே நம்ம டாமினோஸ்ல கிடைக்கிற கார்லிக் பிரெட் ஸ்டிக், சீசி கார்லிக் பிரெட் ஸ்டிக் சூப்பரா இருக்கு. இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்க கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.